இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் செகண்ட் டுவெண்ட்டி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடினாங்க செகண்ட் டுவெண்ட்டியில். இந்த மேட்ச் வந்து இண்டோரில் நடந்துச்சு. வழக்கம் போல் தாங்க, ஓப்பனர்ஸ் யாருமே ஆப்கானிஸ்தானில் சரியாக விளையாடல. நபி மட்டும் 57 அடித்தார். மற்ற யாருமே வந்து ஆப்கானிஸ்தானில் பேட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடலைங்க. சும்மா தான் எப்பயும் போல தான் நார்மலாக தான் ஆடினாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு ஸ்கோர்னால் கொடுக்கல. டோட்டல் வந்து 172 தான் அடித்தாங்க. அதில் நபி மட்டும்தான் 57 அடித்தார். ஏன்னா அவர் இந்தியன் கண்டிஷனில் நிறைய ஐபிஎல் ஆடினதுனால அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நபி மட்டும்தான் நிறையா ரன் அடித்தது. வேறு யாருமே ஆப்கானிஸ்தானில் ரன் அவ்வளோவா பெருசாக அடிக்கலை. அதே வந்து இந்தியா பவுலிங் பார்த்திங்கன்னா, பவுலிங் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. பவுலிங்கு ஹர்ஷ்தீப் சிங் 4 overs 32 runs 3 wickets கொடுத்துருக்காரு. முகேஷ் குமார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டார். 2 overs 21 தான். ரவி பிஷ்ணு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 4 overs 39 runs 2 wickets எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் வந்து 4 overs 17 runs 2 wickets. சிவம் துபே 3 overs 36 runs 1 wicket. வாஷிங்டன் வந்து கொஞ்சம் இது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி போட்டிருக்காரு எக்கனாமிக்காக. ஆனால் 3 overs 23 runs கொடுத்துட்டாருங்க. இப்போ என்ன இதில் தெரிய வருதுன்னா, 2 பேர் வந்து கன்ஃபார்மாக டீமில் இருக்க போகிறாங்கங்க. ஒன்று வந்து அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்முங்க. அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து சூப்பராக பவுலிங் போடுறாரு. பவர் பிளேலையும் நல்லா பவுலிங் போடுறாரு. இதில் டெப்த் ஓவர்ஸ்லையும் நல்லா பவுலிங் போடுறாரு. அதனால் அக்ஷர் பட்டேல் வந்து கன்ஃபார்மாக வந்து டீமில் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து இந்தியாவோட பேட்டிங்கை சொல்லி ஆகணுங்க. எப்பா ஏன்னா ரோஹித் சர்மாவை தான் 2 மேட்ச்சுமே வந்து கோல்டன் டக் ஆகிட்டாரு. ஆனால் என்ன அடுத்த மேட்ச் இந்த தேர்ட் டுவெண்ட்டி நாளைக்கு நடக்க போகிறதுல தேர்ட் டுவெண்ட்டியில் நல்லா சூப்பராக விளாண்டுருவார். அதில் அவரை பற்றி எந்த இதுவும் நம்ம பெருசாக பேச வேணாம். ஏன்னா அவர் சூப்பராக பேட்டிங் ஆடுவார். அவருக்கு எப்படி விளாடணும்னு தெரியும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுங்க, அப்பா என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க மனுஷன். பிரித்து எடுத்துடுறாருங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிட்டாருங்க. சவுத் ஆஃப்ரிக்காலையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆப்பர்ச்சுனிட்டியை. இப்போ இங்கேயும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபஸ்ட் மேட்ச் வந்து பேக் இன்ஜுரிங்கிறதுனால ஸ்ட்ரெயின்ங்கிறதுனால விளாட்ல. ஆனால் செகண்ட் மேட்ச் டுவெண்ட்டி சான்ஸ் கிடைக்கிற மேட்ச் எல்லாம் சூப்பராக விளாண்டாருங்க ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து சூப்பராக விளாண்டாருங்க. எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா 68 runs 34 balls-க்குங்க. என்ன 5 4 6 சிக்ஸருங்க. 6 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. அப்பா பேட்டிங் அவர் பார்த்தீங்கன்னா பிரித்து மெர்றாருங்க. என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க. இப்போ அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாருங்க. சின்ன வயசு தான், ஆனால் வந்து அவர் வந்து நல்ல ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாரு ஜெய்ஸ்வால். நல்ல ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்ல டேலண்ட்டாக ஆடுறாருங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அவரும் கன்ஃபார்ம் ஆச்சுங்க. 2 பேர் சொன்னல, ஒன்று அக்ஷர் பட்டேல், இன்னொன்று வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேருமே வேர்ல்டு கப்புக்கு ஸ்குவாடுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. மற்றெல்லாம் பாதி பேர் கன்ஃபார்ம், ஆனால் இவங்க 2 பேர் மெயினாக இருப்பாங்க. இப்போ என்ன தெரிய வருதுன்னா, சுப்மான் கில் வந்து தேர்டு ஓப்பனராக தான் போவார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப்பில் 2020 வேர்ல்டு கப்பில் வந்து அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங்கு. தேர்டு ஓப்பனராக வந்து கில் இருப்பார். ஏன்னா கில்லு வந்து அவ்வளோ சான்ஸ் கொடுத்து அவர் ஒழுங்காக விளாட்றதுனால கில்லு வந்து தேர்டு ஓப்பனராக தான் இருக்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து சூப்பராக விளாட்றாரு. அவரை எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் விராட் கோலி ஃபஸ்ட்டு 2020 விளாட்ல, செகண்ட் 2020 வந்தார் மனுஷன். அவரோட பார்ட்டை கரெக்டாக ஆடினார். 16 balls-க்கு 29 runs சூப்பராக விளாண்டாருங்க. அவரோட நாக்கை கரெக்டாக ஆடிட்டு போனார். அப்புறம் சிவம் துபே, அவரையும் பாராட்டி ஆகணும். பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் பேட்டிங் வந்து மனுஷன் சூப்பராக விளாண்டாருங்க. 32 balls 63 runs 5 fours 4 sixes நல்லா விளாண்டாருங்க. ஹார்திக் பாண்டியா இல்லாத குறைய வந்து சிவம் துபே வந்து தீர்த்து வச்சிட்டாரு. ஆனால் ஆப்கானிஸ்தான்ங்கிறது வந்து ஒரு சின்ன டீம் தான். ஆனால் அது பெரிய டீமில் விளாடும் போது அவர் எப்படி விளாடுவாருன்னு தெரில. அதையும் நம்ம பார்க்கணும். பெரிய டீமோட விளாடும் போது தான் சிவம் துபேயோட டேலண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அப்புறமேட்டு வந்து ரிங்கு சிங்கும் அந்த 2020 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டார். ரிங்கு சிங்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டார். இப்போ என்ன ஒரு கீப்பர்ஸ் தான் யார் வர போகிறான்னு தெரில. விஜய் சர்மா வந்து 2 மேட்ச்சும் சரியாக விளாடல. நேற்றுக்கும் ஃபஸ்ட்டு 2020 செகண்ட் 2020 விஜய் சர்மா ஃபஸ்ட் 2020 நல்லா விளாண்டாரு. செகண்ட் 2020 வந்து கொஞ்சம் சரியாக விளாடல, டெக் அடிச்சிருக்காரு. மேபி தேர்ட் 2020க்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார். ஆனால் அவரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. 2 2020லையும் நல்லா அடிச்சிட்டாங்க அவரை. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. வாஷிங்டன் சுந்தர் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்
இன்னும். அவருக்கு பெர்ஃபார்மன்ஸே பத்தல இன்னும். அவர் ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு வச்சிருக்காங்க டீம்ல. ஆனா, அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணணும் வாஷிங்டன் சுந்தர். கிடைக்கிற சான்ஸ நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு 2 2020லயும். பார்ப்போம் நாளைக்கு 2020ல அவருக்கு சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா கிடைச்சா நல்லா யூஸ் பண்ணி நல்லா விளையாடணும் வாஷிங்டன் சுந்தரும். அதுவும் மெயினா அவரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஹர்ஷீப் சிங் அவரும் வேர்ல்டு 2020 ஸ்குவாடுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. இதுல என்ன இன்னும் ஆட் ஆகணும், சூரியகுமார் யாதவ் ஆட் ஆவாங்க, முகமது ஷமி ஆட் ஆவாரு, ஜஸ்பீத் பும்ரா, முகமது சிராஜ், ஜடேஜா இருப்பாரா என்னன்னு தெரியல வேர்ல்டு 2020 ஸ்குவாடுக்கு. ஆனா இருப்பாரு கண்டிப்பா. இவர் டெஸ்ட் சீரிஸ்க்காண்டி அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜாவும் 2020 ஸ்குவாடுக்கு கண்டிப்பா இருப்பாரு. பார்ப்போம் இந்தியா டீம் வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. தேர்ட் 2020 எப்படி நடக்குது அதை முடிச்சுட்டு நம்ம இங்கிலாண்டோட டெஸ்ட் ஸ்குவாடை பத்தி நம்ம பார்ப்போம்.